ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு GTFvlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க டாபிக் கிரெடிட் கார்டுங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஆஹ், அதாவது ரிலையன்ஸ் கூட பார்ட்னர் பண்ணி SBI ரிலீஸ் பண்ணியிருக்க கிரெடிட் கார்டு தான் இது. சரிங்களா? இங்கே பாருங்க, கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி. ஸோ அதனுடைய மிமிஸ் எனக்கு தோணுச்சு, அதனால இங்கே போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணால் எங்கெங்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, ரிலையன்ஸோட அந்த சப்சிடி கம்பெனின்னு சொல்லுவாங்களா, அவங்க அந்த கம்பெனிஸ்லாம் எப்படி இந்த கார்டு ஒர்க் ஆகுது, ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் என்ன, வெல்கம் போனஸ் என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து முக்கியமான விஷயம், முக்கியமான கான்செப்ட். அதாவது SBI பொறுத்த மட்டும், நான் ரிலையன்ஸ் கார்டு மட்டும் சொல்ல, SBIயோட ஜென்ரலான எல்லா கார்டுமே. ஸோ இதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிலையன்ஸ் கூட நீங்கள் ஜேர்னி பண்ணீங்கன்னா, ஓகே, ரிலையன்ஸ் SBI கார்டு கூட ஜேர்ன் பண்ணீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட் வந்து அப்புறம் ப்ரிவிலேஜஸ் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க நம்ம அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு கிளியராக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம அவங்க வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். 2 ரிலையன்ஸ் கார்டு இருக்குது. எதுங்க சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட காஸ்ட்லியான கார்டு. ஸோ ஆனுவல் ஃபீயே 3000 ரூபாய் கிட்ட இருக்கும், ப்ளஸ் GST வேறு. ஸோ இது நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸோட SBI தான். சரிங்களா? அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம போய் லேர்ன் மோர் போயிட்டு ஃபுல்லாக பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ரூபே கார்டு கொடுத்துருக்காங்க. ரூபே வந்து இந்தியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அவுட் சைட் த கண்ட்ரீஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்தியாவுக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரூபே அப்ளை பண்ணி UPI பேமெண்ட்டு, கூகுள் பே, அப்புறம் அமேசான் பே கூட சிங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? பட் அந்த ரூபேல என்ன ட்ராபேக், ரூபேல கிரெடிட் கார்டில் என்ன ட்ராபேக்னா, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் காசு செலவாகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் நீங்கள் விசா மாஸ்டர் வாங்கினேன்னா மற்ற கண்ட்ரீஸில் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாத ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா, விசா மாஸ்டருக்கு தான் நிறையவே கிடைக்குங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபீ, ஒன் டைம் ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன் டைம் சார்ஜ் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 499 ப்ளஸ் டேக்ஸ், அப்போ ரெனிவலுக்கு 499 ப்ளஸ் டேக்ஸ். ஸோ இதில் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 499 வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 499 பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்டில் அவங்க 500 ரூபா வவுச்சர் கொடுத்துட்றாங்க. அந்த வவுச்சர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய, சரிங்களா, அவங்களுடைய பிராண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பிராண்ட்ஸில் போயிட்டு ரிலையன்ஸ் டிஜிட்டலோ இல்லை ரிலையன்ஸ் ஜுவல்லோ ட்ரெண்ட்ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத நீங்கள் கார்டு வாங்கின கொஞ்ச நாளில் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வவுச்சர் 3200 கொடுப்பாங்க. ஓகேங்களா? வேரியஸ் பார்ட்டிசிபேஷன் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போனோம்னா இங்கே பாருங்கள், ஜியோ மார்ட், ஜியோ, இங்கே வந்து நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் கொடுப்பாங்க 100, 250ன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் அந்த கார்டு வந்து ரிலையன்ஸுக்கு அதான் ரிலையன்ஸ் கார்டுன்றதால ரிலையன்ஸுக்கு ஃபேவராக நிறைய இருக்குது. ஓகே ஃபைன், ரிலையன்ஸை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் ஓகேவா தோணுது. ஒரு 2 மட்டுங்க ஆன்லைன் வேலிடிட்டியான ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் தான். நீங்கள் வந்து ஃபுட்வேர், அப்பேரல், அப்புறம் வந்து ஃபார்ம், அந்த சைடு மட்டும் இந்த செக்மெண்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நெட்மெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ட்ரெண்ட்ஸில் செப்பல் வாங்குவீங்க, அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்து ஆன்லைன் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். மற்ற எல்லா வவுச்சரும் உங்களுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வவுச்சர் வில் பி டெலிவர்ட் வித்தின் 45 days ஆஃப் போஸ்ட் ரிலீசிங் ஆஃப் ஜாயினிங் ஃபீஸ். ஓகே, ஜாயினிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி 45 days உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன ஆகுனா, நீங்கள் கார்டு வாங்காதுமே ஃபஸ்ட்டு மாதமே உங்களுக்கு வந்து 500 ரூபாய் வந்து இதில் டிரான்சாக்ஷன்லாம் வந்துடும். 499 ப்ளஸ் டேக்ஸ். அது பேமெண்ட் பண்ணி அந்த 45 days பேமெண்ட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த வவுச்சரும் உங்களுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். சரிங்களா? இப்போ அந்த ரெனிவல் ஃபீஸை நம்ம எப்படி இக்னோர் பண்ணலாம்னா, வேவ் பண்ணிடலாம்னா, இந்த ரெனிவல் ஃபீஸை நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், 1,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 490 ப்ளஸ் டேக்ஸும் இதுவும் உங்களுக்கு வேவ் ஆகிடும், காலியாகிடும். உங்களுக்கு வந்து பேமெண்ட்டே வராது. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 500 ரூபா வவுச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ரிலையன்ஸ் பார்ட்னர் ஸ்டோரில், ஓகேங்களா, 25,000 ஸ்பெண்ட் பண்ணி, நான் சொல்கிறது ரிலையன்ஸ் டிஜிட்டலு, ரிலையன்ஸ் ட்ரெண்டு, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு, அந்த ஸ்மார்ட் மார்க்கெட் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் ரிலையன்ஸ்லேயே போய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 25,000க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வவுச்சர் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி இல்லை, நான் வந்து அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 750, 80,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரிலையன்ஸோட எவ்வளோ ஸ்டோர்ஸ் இருக்குது பாருங்கள். மை ஜியோ ஸ்டோர்ஸு, ஜியோ பாயிண்ட்டு,
எவ்வளோ தூரம் இருக்குங்க. ஸோ ஃபார்மாலேருந்து எல்லா இடத்துலையும் ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த கார்டை வச்சு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரிலையன்ஸோட எல்லா பிளேஸ்லையுமே க்ரோசரிஸ்லேருந்து மெட்ரோ எவ்வளோ தூரம் இருக்குங்க பாருங்கள். ஸ்மார்ட் பஜாரு, ஸ்மார்ட் பாயிண்ட்டு சொல்லியிருந்தீங்களா, ஜியோ மார்ட்டு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் பாயிண்ட்ஸும் கிடைக்கும், அப்புறம் வவுச்சர்ஸும் கிடைக்கும். சரிங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து வவுச்சர்ஸ் தனியாக வச்சு வெல்கம் பெனிஃபிட் இது விட்டுருங்க, இது இக்னோர் பண்ணிவிட்டு. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்த்தாக தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாமே ரிலையன்ஸ் பேஸ்டாக போய் ஆகணும். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாத ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வவுச்சர் ப்ளஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு ₹100, அதாவது ரிலையன்ஸோட அந்த அந்த கடையில் ரிலையன்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்களா ₹100. சரிங்களா, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங் டைனிங் அண்ட் மூவிஸ் இதுக்கு போனாலும் 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அதர் ரீட்டைல் ஸ்பெண்ட் நீங்கள் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து 25 காசுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலையன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ₹1 25 காசு உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வரும். ஓகேங்களா, ஒரு தடவை நீங்கள் ரிலையன்ஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு ₹1 25 காசு கிடைக்கும். இதே மற்ற பிளேஸில், சரிங்களா, நீங்கள் அதர் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் ஏன்னா ஸ்பெண்ட் பண்ணும்போது 0.25 பைசா தாங்க உங்களுக்கு வந்து கேஷ்பேக். ₹100க்கே சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்கு கிடையாது, ப்ராப்பர்ட்டி ரெண்டல், வேலெட் அப்லோடு கிடையாது, இதுக்கெலாம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் ₹500 வரைக்கும் ஃபியூல் சர்சார்ஜ் கொடுக்குறாங்க. அதாவது 4000. ஸோ நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெக்கமெண்ட் மீன்ஸ் சஜஷன். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஃபியூலுக்குன்னு போகும்போது தனி கார்டை வாங்கிக்கிங்க. அதில் வந்து இந்தியன் ஆயில் கார்டு இருக்குது, ஆக்சிஸோட இந்தியன் ஆயில் கார்டு இருக்குது, SBI HPL இருக்குது. அது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபியூலுக்குன்னு போகிற மாதிரி இருந்தால் அந்த கார்டு வாங்கிக்கிங்க. ஃபியூல்லாம் இதில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் சர்சார்ஜ் ₹100 தான். நீங்கள் வந்து ஒரு தடவை ₹500 போடுறப்ப ₹10 ₹15 போயிட்டு தான் இருக்கும். ₹1000 போட்டால் ₹20 போகும். நான் வந்து ஃபியூலுக்கு மட்டும் நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண சொல்லி. சரிங்களா, பெஸ்ட்டு கூகுள் பே பண்ணிட்டு போயிடுங்க. இன்னொன்று இருக்குது, நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் கூகுள் பே பண்ணிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மூலியமாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அந்த ஷார்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த ஷார்ட்ஸும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் கிரெடிட் கார்டே இல்லைனா கூட பெட்ரோல் பங்க்கில் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பெனிஃபிட் டிரான்சாக்ஷன் ஆஃபர் த பார்ட்டிசிபேட்டிங். ஓகே, கேப் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் மேக்ஸிமம் ₹250 தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏஜியோ பரவாயில்ல, மாதத்துக்கு 250 கூட ஓகே தான். அப்புறம் ஏஜியோலே அப்படி தான், ₹250. ஓகே, அதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், ₹3000 மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, சென்ட்ரோவில் ₹1000 5% மேக்ஸிமம் ₹1000 தான் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் கேப். இங்கே பாருங்கள், வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் பாருங்கள், 3,25,000 அவுட்லுட் இன் இந்தியா. ஸோ வீசா அண்ட் மாஸ்டர் தான் சொன்னதில்ல. ஸோ வீசா அண்ட் மாஸ்டர் வேர்ல்டு வைடு ஒர்க் ஆகும். ரூபே அப்படி கிடையாது. சரிங்களா, ஆட் ஆன் கார்ட்ஸ் கொடுப்பாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே, கேஷ் ஆன் தி கோ. ஸோ ஏடிஎம்ல சொல்லுவாங்க வித்ரா கேஷ் ஃப்ரம் 1 மில்லியன் விசா ஆர் மாஸ்டர் ஏடிஎம் அக்ராஸ் த குளோபல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேஷை மட்டும் ஏடிஎம்ல எடுத்தீங்க, அதோட விளைவுகள் பெரிய விளைவாக இருக்கும். நான் போச்சுங்க, எப்பயுமே கேஷை வந்து ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணாதீங்க. என்கிட்ட ஜஸ்ட் ஒரு ₹500 வித்ட்ரா பண்ணுவோம், ₹200 ஃபைன் போடுவானுங்க. சரிங்களா, அப்புறம் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் அதுவும் நார்மலு, கேஸ் பில்லு அதெல்லாம் வந்து எல்லா கார்ட்லேயும் பண்ணுறது தான். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐ இது தாங்க சொல்கிறேன் முக்கியமானது. சரிங்களா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐ. அப்புறம் ஃப்ளெக்ஸிபே, இது ரெண்டும் மேஜரான திங்ஸ். ஃப்ளெக்ஸிபே கூட எல்லா கார்ட்லேயும் இருக்குது. சரிங்களாண்ணா, நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ₹10,000 திடீர்னு அதாவது ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்னால் அடுத்த மாதம் பே பண்ண முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பில்லு ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கஸ்டமர் கேருக்கோ இல்லை ஆன்லைன் மூலியமாவோ நீங்கள் வந்து அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடலாம். 3 மந்த்தோ இல்லை 6 மந்த்தோ இல்லை 9 மந்த்தோ. ஸோ இந்த ஃப்ளெக்ஸிபேக்கு தனியாக நான் வீடியோ பண்ணியிருக்கேங்க, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னாவே உங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோவும் கிளியராக கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோவும் மேஜரான திங்ஸ் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சிம்பிளாக ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, நிறைய கார்டு இருக்குங்க. HDFC இருக்குதா, HDFC, அப்புறம் ICICI,
அப்புறம் வேற எதனா இண்டஸ்அண்ட் இவ்வளோ கார்டு இருக்கு. இந்த கார்டில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு கார்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த காசை என்னால் கட்ட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்பிஐ கிட்ட, ஓகேங்களா, எஸ்பிஐ கார்டு வச்சதுன்னா எஸ்பிஐல இருந்து நீங்கள் இவங்களுக்கு பேமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சிக்கு 50,000 அனுப்பிச்சிட்டு இந்த 50,000 எனக்கு 60 நாள் டைம் கொடுங்க, நான் திருப்பி கட்டிடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்பிஐ கிட்ட டைம் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படியே 0% இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாத கொடுத்துருவாங்க கேட்டாங்கன்னா, இல்லை இங்கே பாருங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் கொடுக்குறாங்க 2%. ஓகேங்களா, ஸோ 199 மினிமம், மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஹையர், உங்களுக்கு ஹையர் தான் எடுப்பானுங்க. சரிங்களா, இப்போ 50,000க்கு 2% போட்டீங்கன்னா கூட 1000 மேலே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை என்னால் இது கட்ட முடியாது, 60 நாளில் கட்ட முடியாது, நான் 180 டேஸில் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியில் கொடுக்குறாங்க பாருங்கள். 1.7% பர் ஆனம் பர் மந்த்து, 20.4% பர் ஆனம். ஸோ நீங்கள் வந்து இப்போ கட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இது வந்து 180 நாள் கழிச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ்பிஐலேருந்து வேற ஒரு கார்டுக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. ஓகே, ஹெச்டிஎஃப்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த இது வந்து நீங்கள் 180 டேஸ் கழிச்சு கட்டினா போதும். 180 டேஸ் கழிச்சு கட்டினா போதும். சரிங்க, 180 டேஸ் கழிச்சுன்னா 180 டேஸ்க்குள்ளே கட்டினா போதும். சரிங்களா, இதுதான் இந்த மேட்ரு, இதில் மேஜரான திங். ஓகே, ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இஎம்ஐ ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இஎம்ஐனா நீங்கள் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து எஸ்பிஐக்கு பண்ணுறீங்களா, அந்த எஸ்பிஐ பண்ணுறீங்களா, அந்த எஸ்பிஐ கார்டில் நீங்கள் வந்து இது பண்ணும் போதே 3% த்ரீ மந்த்து நான் மாதம் மாதம் நான் கட்டுறேன், இஎம்ஐயாக கட்டுறேன்னா 0.83ல் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. சரி, இல்லை நான் வந்து 6 மந்த் போனால் 6 மந்த்னா 1.02%. ஸோ நீங்கள் இது மற்றதை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மிங்க. சரிங்களா, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில். ஆனால் இதில் ப்ராசஸிங் ஃபீஸ் 1%, இதுலேயும் ப்ராசஸிங் ஃபீஸ் 1%. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இஎம்ஐ பேலன்ஸ் எனக்கு கேட்டினா இது வந்து 2% கொடுத்துட்டு 1000 ரூபாவா, இங்கே வந்து 1% கொடுத்துட்டு 500 ரூபாய் வந்து இதுன்னு வச்சுங்க, ப்ராசஸிங் ஃபீஸ்னு வச்சுங்க. மீதி வந்து என்ன ஆகுது, 0.83%னா என்ன ஆகுது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ஆனால் ஒன்று இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி வேறு போடுவாங்க, அது தனி இருக்கு. இதுதாங்க இந்த மேட்ரு. ஸோ இவ்வளோ ஒருத்தர் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ், ஃபீஸஸ், சார்ஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி செப்பரேட்டாக தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த கார்டில் இருக்க பெனிஃபிட்டுங்க. கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ உங்கள் கொல்லிகோ இல்லை இப்போ தான் யாராவது டிகிரி முடிச்சுட்டு இப்போ வந்து வேலை ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் யாராவது எந்த கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பாங்க, எந்த அக்கௌண்ட் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நாலேஜ் வந்துடும். ஸோ ஓகே, இதுதான் பெஸ்ட்டு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும், அவங்களுக்கே நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது வேறு ஏதாவது கார்டு பற்றி டீட்டெயிலாக வேணுங்கன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் ஏதாவது சொல்லணும், டிஸ்கஷன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து GTFvlog இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் வந்து நீங்கள் பிங் பண்ணிங்கன்னா நம்ம தாராளமாக அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.